தென்றலே மெல்ல பேசி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாமாவுக்கு மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து மினிஸ்டரோட பிஏ ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இந்த வார்டுக்கு உங்கள தான் கவுன்சிலருக்கு நாமினேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாரு தலைவரு. அதனால சீக்கிரமா போய் பண்ணிடுங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கலாமா, "ஏம்பா முந்தா நேத்து ஃபோன் பண்ணியே, அப்பவே இத சொல்லியிருக்க வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்ட உடனே, "நான் எங்கம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்? நானே இப்ப தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப கலாமாவுக்கு டவுட் வருது. அப்ப வேற யாரோ தான் நம்மகிட்ட விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரிஷியையும், ரிஷியோட ஃபேமிலியும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பரமன்கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பரமனும் கைப்புள்ளையும் சேர்ந்து மினிஸ்டரோட பிஏ பேசுற மாதிரி ஃபோன் பண்ணி அந்த திட்டத்தையே அப்படியே மாத்திடுறாங்க. ஸோ அதுதான் இப்ப பிரச்சனையில வந்து நிக்குது. இப்ப பரமனையும் கைப்புள்ளையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி அன்னைக்கு ஃபோன் பண்ணுனது மினிஸ்டரோட பிஏவே இல்ல. ஸோ அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கலாமா அதை பரமன்கிட்டயே சொல்ல, இப்ப பரமனுக்கும் கைப்பிள்ளைக்கும் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம பரமனுக்கு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. கலாமா கிட்டயே நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இளமதியை காமிக்கிறாங்க. இளமதியோட தம்பி இருக்கிறதுலே பயங்கரமான உத்தம மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அந்த பரமனே திருடிவிட்டு என்னையே திருடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்படியே பிளேட்டையே மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பரமன் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இளமதி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த திருட்ட பண்ணல அப்படின்னு நிரூபிக்கணும். இந்த பக்கம் கலாம வேறையா வந்து பாத்தீங்கன்னா, அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாங்க. அது நாமளே பண்ணிட்டு இப்ப நம்மளே மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கலாமா வந்து பாத்தீங்கன்னா, பரமனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவன் ஒரு மாதிரியா இருக்கான், அதனால அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளையே ஒரு ஆளை ரெடி பண்ணி பரமன் கூடயே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் இங்க பரமன் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.